உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த ஈஸ்டர் என்று யார் பெயர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் சொல்றாங்க. ஈஸ்ட் என்றால் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று. ஈஸ்ட்னா கிழக்கு, கிழக்கு. ஸ்டார் அப்படின்னு சொன்னா நட்சத்திரம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமா, கிழக்கிலே தோன்றிய நட்சத்திரம். சரி. ரோமர்கள் நட்சத்திர தேவதைகளை ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள், விக்கிரகங்களை வணங்கி கொண்டு வந்தார்கள். இந்த ரோமன் கேத்தலிக் என்று சொல்றோமே, அவர்களால் பாபிலோன் தேசத்திலே உருவாக்கப்பட்ட பாபிலோனர்களுடைய உபதேசத்தை கை கொண்டு வந்தவர்கள் தான் இந்த ரோமர்கள். அந்த ரோமர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கான்ஸ்டன்டைன் என்றதான ஒரு ராஜா இருந்தாரு. அவர் சிலுவை கொடியை பிடித்து கொண்டு சண்டைக்கு, யுத்தத்துக்கு போய் அவர் ஜெயித்ததினாலே இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவை கொடியை நம்பி, சிலுவையை நம்பி இயேசுவை விசுவாசித்து ஒரு கூட்ட மக்களை அவர் கன்வெர்ட் பண்ணார். பாபிலோனிய மார்க்கத்திலிருந்து நிறைய பேர் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு தழுவினார்கள். ஆக அவர்கள் அனைவருக்கும் ஒரே நாளிலே ஞானஸ்நானம் கொடுத்தார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும் ஜனக்கூட்டத்தை நிறைய நிக்க வச்சுட்டு, ரதத்துல தண்ணியில பீப்பாயில தண்ணி வச்சு, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று தெளித்து, தண்ணீரை தெளித்து அநேகரை ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவர்களாக மாற்றினார். அந்த காலத்துல அப்படி நடந்திருக்கிறது. அவங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பாபிலோனிய தேசத்துல நிறைய பண்டிகைகள் இருந்தது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை எதுவும் இல்லை. எக்ஸ்மாஸ் என்றால் சூரிய உதயம். ஒவ்வொரு வருஷமும் சூரிய உதய பண்டிகையை கிறிஸ்துமஸ் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடி கொண்டு வந்தவர்கள் அதை இயேசு பிறந்த பண்டிகையாக மாற்றிவிட்டார்கள். அதுபோல ஈஸ்டர், கிழக்கிலே தோன்றிய அந்த நட்சத்திர தேவதைக்கு அவர்கள் பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதை அப்படியே கிறிஸ்தவ பண்டிகையாக மாற்றிவிட்டார்கள். இப்படி நிறைய பண்டிகைகளை அவர்கள் தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டு அந்த பண்டிகை நாளிலே தண்ணி அடிச்சு நல்லா பிரியாணி சோறுலாம் செய்து நல்லா வச்சு நல்லா கொண்டாடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா மாத்திட்டாங்க. அந்த கத்தோலிக்கலிருந்து நிறைய குறைபாடுகளை மார்ட்டின் லூத்தர் கண்டுபிடித்தார். சிலை வழிபாடு, மரித்தவர்கள் இடத்துல போய் ஜபம் பண்றது, செத்தவர் இடத்துல போய் குறி கேட்கிற மாதிரி குறி கேட்பது, இயேசுவின் தாயாக மரியாளை வணங்குவது, இப்படிப்பட்ட நிறைய பாரம்பரியங்கள், சடங்குகள் எல்லாம் பாபிலோனிய மார்க்கத்திலிருந்து அப்படியே கிறிஸ்தவ மார்க்கத்திலே கொண்டு வந்தார்கள். அதிலே வந்தவர்கள் தான் இந்த குருவானவர்கள். பாபிலோனிய மார்க்கத்திலே குருவானவர்கள் இருந்தார்கள். அங்கெல்லாம் போட்டு அப்படியே அந்த பாபிலோனிய மார்க்கத்திலே வீட்டுக்கு ஒரு பெண் பிள்ளைய கோயிலுக்கு காணிக்க கொடுப்பாங்க. வீட்டுக்கு ஒரு பெண் பிள்ளைய கோயிலுக்குன்னு நேர்ந்துருவாங்க, கோயிலுக்குன்னு கொடுத்துருவாங்க. அவங்க தான் கன்னியாஸ்திரிகள். அவங்களுக்கு வேலையே கோயில்ல வேலை தான். அவர்கள் தான் கன்னியாஸ்திரிகள். டவுன் போட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா? கன்னியாஸ்திரிகள் அவங்க தான். சரி, நன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய குருவானவரா அனுப்பிடுவாங்க. இது பாபிலோனர்களுடைய உபதேசங்கள். அது அப்படியே சபைக்குள்ள புகுந்து விட்டது. அப்போ இது போல மரித்து போன பரிசுத்தவான்களுடைய பேர்ல
ஆலயங்களை கட்டுவது. புனித சின்னப்பர் ஆலயம், பவுல் ஆலயம், அருளப்பர் ஆலயம், தோமையார் ஆலயம், ராயப்பர் ஆலயம், மரித்து போன சில பரிசுத்தவான்களுடைய பேரை, அப்போஸ்தலருடைய பேரை வச்சு அவங்களுக்கு ஒரு ஆலயங்களை கட்டுகிற பழக்கம். இது போல அநேக சடங்காச்சாரங்கள், இந்த குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசன்னா பாடிட்டு தெருவில் போறது இல்லையா, இதெல்லாம் அங்கிருந்து வந்த சடங்குகள் எல்லாம். ரெண்டும் கிறிஸ்தவமும் பாபிலோனியமும் ஒன்றாக மிங்கல் ஆயிடுச்சு, கலந்துருச்சு. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:4 படிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் என்ன சொல்லுங்க? எல்லா மனுஷரும் என்ன? எல்லா மனுஷரும் யாரு? எவ்வளவு மதங்கள் இருக்குது, எவ்வளவு ஜாதி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள். இப்படி விதவிதமான தெய்வங்களை உண்டு பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம். விதவிதமான கொள்கைகளை உடையவர்களா இருக்கிறோம். விதவிதமான சாமியார்களை பார்க்கிறோம். விதவிதமான மனம் போல இஷ்டம் போல தெய்வத்தை வழிபடுகிறதை பார்க்கிறோம், ஆராதிக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? சிலர் மாலை போடுகிறார்கள், சிலர் மொட்டை எடுத்துக் கொள்கிறார்கள், சிலர் நடந்தே போகிறார்கள், சிலர் அழகு குத்தி கொண்டுகிறார்கள் இல்லையா? வாயிலே அழகு, நாக்கிலே அழகு குத்தி கொள்கிறார்கள் இல்லையா? உடம்பெல்லாம் புண்ணாக்கி கொள்ளுகிறார்கள், சாட்டையிலே தங்களை அடித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? இது போல தேர் இழுக்கிறதை நாம் பார்க்கிறோம். விதவிதமான வித்தியாசமான ஆராதனைகளையும் வழிபாடுகளையும் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அப்ப ரட்சிக்கப்படுவதில் என்றால் என்ன? பாரம்பரியத்திலும் பாவத்திலும் அறியாமையிலிருந்தும் மூட நம்பிக்கையிலிருந்தும் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், நீதிமன்றாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தாலே விடுதலையாக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆக உலக மக்களுக்கும் நமக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலக மக்கள் வழிபாடு செய்வது போல நாம் செய்யக்கூடாது. நாம் வித்தியாசமானவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இயேசு உங்களை என்னையும் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் இந்த சட்ட திட்டங்களை எழுதி நம் கையில கொடுத்தார்கள், நிருபங்களை எழுதி நம் கையில கொடுத்தார்கள். அதுதான் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களை, மூல உபதேசங்களை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகை பொதுவாக கொண்டாடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாரம்பரியமாக கொண்டாடுவதுதான் தவறு. ஸ்தோத்திரம். இயேசு எப்பொழுதும் உயிருள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, எங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்த உடனே எங்க அம்மா பெரிய போட்டா ஒண்ணு வச்சு அப்படியே மாட்டி அதுக்கு குங்குமம் வச்சு, அதுக்கு பொட்டு வச்சு, பூ வச்சு, அதுக்கு அப்பா என்னென்னலாம் விரும்பி சாப்பிடுவாரோ பாட்டில் கூட வச்சாங்க.
மாட்டு ஆமா, பழம், கற்பூரம், அது இதனை எல்லாத்தையும் வச்சு போகும்போது வரும்போதும் கும்பிட்டு போவாங்க, கும்பிட்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா எங்க அப்பா இல்ல, அவர் என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டாரு. ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கும் நிறைய வீட்டுல ஏசுநாதர் போட்டாரு, பார்த்திருக்கீங்களா? ஏசுநாதருக்கு ஒரு மாலை போட்டிருப்பாங்க, ஏசுநாதருக்கு ஒரு ஆமா விளக்கு வச்சிருப்பாங்க, ஏசுநாதருக்கு ஊதுபத்தி எல்லாம் வச்சு ஏசுநாதருக்கு முன்ன பூஜை போட்டு வச்சிருப்பாங்க. சில வீடுங்களை பார்த்தீங்கன்னா நிறைய போட்டாங்க இருக்கும், சாமி போட்டாங்கலாம் இருக்கும், கூடவே ஏசு போட்டாவும் வச்சு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க. அறியாமல் தெரியாமல் இப்படி செய்கிற மக்களை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஆனா ஆண்டவராய் இயேசுவானவர் செத்து போயிட்டாரா, உயிரோடு இருக்காரா? உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுவான். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எங்க அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? போன வாரம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் வாழ்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசுநாதருக்கு கோயில் வேண்டாம். ஏன்னா இயேசுநாதர் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஆமென். அப்போ இயேசு வாழ்கிற உண்மையான கோவில் யாரு? நம்மதான். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர், நான் சொல்ற வசனங்களை சீக்கிரம் வாசித்தீங்கன்னா என்னுடைய செய்தியை சுருக்கமா சீக்கிரமா முடிச்சிருவேன். 39வது வசனத்திலிருந்து படிங்கம்மா. நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். சிலுவை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார், மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஆனாலும் 3ஆம் நாளிலே தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று எல்லா ஜனங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தாமல், நல்ல கவனிங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியம். எல்லா ஜனங்களுக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறேன், நான் உயிர் தெரிந்துட்டேன், நான் மரணத்தை ஜெயித்துட்டேன், நான் தான் எல்லாருக்கும் போய் இயேசுநாதர் என்ன செய்யல? தன்னை காண்பிக்கல. யாருக்கு மட்டும் செப்பரேட்டடா யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார்னா, வாசிங்க. எழுந்த பின்பு இயேசுநாதர் உயிரோடு கூட எழுந்த நாட்களிலே, ஊழியம் செய்த நாட்களிலே யாரு ரொம்ப க்ளோஸ்டா இருந்தாங்களோ, இயேசுநாதர் கூடவே போயிட்டு, இயேசுநாதர் கூடவே வாழ்ந்துட்டு, இயேசுநாதர் கூடவே பேசி, இயேசுநாதர் கூடவே சிரிச்சிட்டு, இயேசுநாதர் கையை பிடிச்சிட்டு, இயேசுநாதருடைய காலை பிடிச்சுக்கிட்டு, இயேசுநாதர் அங்கேயே பிடிச்சுக்கிட்டு, இயேசுநாதர் கூடவே சுத்திட்டு இருந்ததெல்லாம் ஒரு கூட்டம். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இயேசுநாதர் கூடவே வாழ்ந்தவர்கள் ஸ்பெஷல் தானே, விசேஷமானவங்க தானே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேவன் வச்சிருக்காரு. ஆமென். எவ்வளவு கூட்டங்கள் போகுது இல்லையா? இப்ப கத்தோலிக்க சபையில எவ்வளவு கூட்டம் மக்கள் போறார்கள், சிஎஸ்ஐ மக்கள் எவ்வளவோ கூட்டம் போகுது இல்லையா? நிறைய சபைகளில நிறைய கூட்டங்கள் போகுது.
கூட்டம் போற பின்னால நம்ம போகாம கொஞ்சமான மக்களா இருந்தாலும் உண்மையும் உத்தமமா இயேசுநாதரை நேசிச்சு அவரை ஆராதிச்சு அவருக்காக தியாகத்தோடு வருகிற இந்த சின்ன கூட்டம் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்பெஷல், நம்ம விசேஷமானவர்கள், நாம் ஆண்டவருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவரோடு கூட புசித்து குடித்தவர்களும். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் அவருடைய மாம்சத்தை புசிக்க போகிறோம், அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. சோ நாம் விசேஷமானவர்கள், நாம் ஆண்டவருக்கு ஸ்பெஷல். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஸ்பெஷலானது, வித்தியாசமானது, விசேஷமானது. நம்முடைய ஆராதனை வித்தியாசமானது, விசேஷமானது. ஆண்டவருக்கு மிகுந்த பிரியமான ஆராதனை. ஆமென், ஆமென். அவரோடு புசித்து குடித்தவர்களும் அல்லேலூயா, தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் நாம், நாம் விசேஷமானவர்கள். ஆமென், அல்லேலூயா. தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளாகிய எங்களுக்கு பிரத்யட்சமாகும்படி செய்தார். தான் உயிரோடு இருக்கிறவராக தன்னை பிரத்யட்சமாக காண்பித்தார், வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. இதே மாதிரிதான் இயேசுநாதர் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும்போதும் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசுநாதர் சிலுவையிலே வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தொங்கினார் இல்லையா? ஆமென். இயேசு வரும்போதும் அப்படித்தான் நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரி 7வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரி 7வது வசனம். மேகங்களுடனே கூட வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை இது நாள் வரை. அன்றைக்கு ஒரு கூட்டம் ஆணிகள் அடித்து அவமானப்படுத்தி சிலுவிலை அறைந்து காரி உமிழ்ந்து இயேசுவை கிண்டல் செய்து கேலி செய்து அசட்டை செய்து சிலுவையிலே தொங்க விட்டார்கள். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவிலே அறைந்து கொண்டிருக்கிறார்கள், அவரை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் வரை இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல், சாட்சியாய் வாழாமல், இயேசுவை மறுதலித்து பின்மாற்றமாய் போய் ஆண்டவருடைய சத்தியத்திலே நடக்காமல் பாவம் செய்து அவரை கிண்டல் செய்து அவரை கேலி செய்து அவரை பரியாசம் பண்ணி இதனால் வரை அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, அவரை குத்தினவர்களும் இயேசுவை காண்பார்கள், பூமியில் வாழ்கிற எல்லா கோத்திரத்தாரும். ஐயோ, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே, நான் மிஸ் பண்ணிட்டேனே. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே, அவரை துதிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு அவரை ஆராதிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, நான் மனம் திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணாங்களே அதை நான் கேட்காம போயிட்டேனே, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு நல்ல தருணம் இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, அதெல்லாம் நான் பயன்படுத்தாம போயிட்டேனே அப்படின்னு என்ன செய்வாங்களாம்? பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். எவ்வளவு சத்தியம் இருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தை உண்மைதானே? அப்படியே ஆகும். ஆமென். அங்கீகாரம் பண்ணுகிறார், கேரண்டி கொடுக்கிறார். அப்படியே ஆகும். சொல்லுங்க, அப்படியே ஆகும். ஆமென். அல்லேலூயா.
இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். வந்ததையே கொண்டாடி கொண்டிருக்க வேண்டாம். சிலுவையில் மரித்ததையே நினைச்சு துக்கம் கொண்டாடி இருக்க வேண்டாம். உயிரோடு எழுந்தார் என்பது நிச்சயம். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பது நிச்சயம். வரப்போகிறார் என்பதும் நிச்சயம். இப்போ நம்முடைய வேலை என்ன? வரப்போவதற்கு, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக. ஆமென். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. அப்போ இரட்சகராய் வந்தார், மேய்ப்பனாய் வந்தார், நல்லவராய் வந்தார், அன்பானவராய் வந்தார், தகப்பனாக வந்தார், தலைவனாக வந்தார், எஜமானனாக வந்தார், ராஜாவாக வந்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இனி வரப்போகிறவர் எப்படி வருவார் தெரியுமா? நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து படிங்க. அறியாமை உள்ள காலங்களை காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் மதம் மாறுங்கள் என்று சொல்லவில்லை, மனம் திரும்புங்கள் என்றுதான் சொன்னார். ஆமென். நிறைய பேர் இது தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மதம் மாற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு பழியை சுமத்துறாங்க. தீமையான மொழிகளை நம்ம பொய்யாய் சொல்லுகிறார்கள். நாம் யாரையும் மதம் மாற்றி பிரயோஜனம் இல்லை. மதம் மாற வேண்டாம். மாறி என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? மனம் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அறியாமை விட்டு மனம் திரும்ப வேண்டும். துஷ்டதனத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மூட நம்பிக்கைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பாரம்பரியத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். சடங்காச்சாரத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். தீய கட்ட பழக்கங்களை விட்டு விட்டு மனம் திரும்ப வேண்டும். சோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனிதர்கள் கட்டளை கொடுக்கிறார். வாசிங்க. மேலும் மனம் திரும்பினவர்களுக்கும் மனம் திரும்பாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆண்டவர் காட்ட போகிறார். அல்லேலூயா. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே தாம் நியமித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை மரித்தோரை விட்டு உயிரோடு எழுப்பினதினாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். என்ன நிச்சயம்? மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததுதான் அதுக்கு அடையாளம். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரை கொண்டு பூலோகத்தை என்ன செய்ய போகிறார்? நீதியாய் நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சாட்சியை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரை விட்டு உயிரோடு எழுந்ததுனாலே அந்த நிச்சயத்தை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். அறிந்து நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயித்து கொண்டு அவரை அறிய வேண்டும். ஆமென். எது வசதியோ அது நம்ம செஞ்சுக்கலாம், ஒண்ணு தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனா நிச்சயம் வேண்டும். பவுல் எழுதுகிறார், நிச்சயம் இல்லாமல் நான் ஓட மாட்டேன் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஓட தொடங்கி இருக்கிறோம். நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது. எல்லாரும் ஓடுறாங்களேன்னு நம்ம ஓடக்கூடாது.
நிச்சயப்படுத்தி கொண்டு ஓட வேணும். ஆமென். இதுதான் லட்சியம், இதுதான் இலக்கு, அதுதான் என் நோக்கம், அதுதான் என் திட்டம், அதுதான் என்னுடைய விசுவாசம். ஆக இந்த விசுவாச ஓட்டத்திலே நான் ஓடும்போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 படிக்கலாம். போராடினேன், நான் போராடினேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். ஆக இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை நான் நல்ல மாதிரி ஓடணும். போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை அப்படின்னா என்ன? கோட்டை விடல, அதுதான் அர்த்தம். விசுவாசத்தை நான் விட்டு விலகவில்லை, பின்வாங்கி போகவில்லை, சோர்ந்து போகவில்லை, முறுமுறுக்கவில்லை. விசுவாசத்திலே நான் உறுதியா நின்று என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு, நமக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நீதி உள்ள நியாயாதிபதி. நம் ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர்? நீதி உள்ள நியாயாதிபதி. நமக்கு கண்டிப்பா நீதி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு வரும்போது அந்த நாளிலே அதை எனக்கு எதை தந்தருளுவார்? நீதியின் கிரீடம். எதை தந்தருளுவார்? கிரீடத்தை தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, எப்போ ஆண்டவர் வருவாரோ ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என்னாவல் என்று தெரிந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என்னாவல் என்று தெரிந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசுவானவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும். ஆண்டவர் யாரு நியாயம் தீர்ப்பாரு? இதுவரைக்கும் வாழ்ந்து மரித்தவர்கள் நிறைய பேர் நமக்கு முன்னால் இருக்காங்க. உயிரோடு கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் ஆண்டவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும்
அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம். நம்ம வேதத்தை படிக்கும் போது ரசித்து ருசித்து நாம் படிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து தான் மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும், இதுல மத பேதங்கள் எல்லாம் கிடையாது, ஜாதி வித்தியாசங்கள்லாம் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது. சோத்திரம், அல்லேலூயா, ஆமென். படித்தவன் படிக்காதவன் கிடையாது. மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியாய் நியாயம் தீர்க்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க. இல்லப்பா, அந்த வசனத்தை மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் பிரசன்னமாகுதல்னா என்ன? அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்குது. எப்போ வருவாரு ஆண்டவரே, அவருடைய ராஜ்யம் எப்போ வரப்போகுது, அவர் ராஜ்யத்துக்காக நம்ம காத்து கொண்டு, அவருடைய ராஜ்யத்தை பிரசங்கித்துக் கொண்டு, அவருடைய ராஜ்யத்துக்காக ஜெபித்துக் கொண்டு, அவருடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக என்று ஆசையோடு ஆவலோடு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இயேசுவின் வருகையை அவளோடு தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்ந்து மரித்து பரிசுத்தவான்கள் ஆயிரமான பேர் மரித்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் அவருடைய வருகைக்காய் ராஜ்யத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அதை சாட்சியாக வைக்கிறேன்னு சொல்றார். அவருடைய பிரசன்னமாகுதலை சாட்சியாக வைத்து, அவருடைய ராஜ்யத்தை நான் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. அல்லேலூயா, ஆமென். இந்த கட்டளையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். போல பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரன் என்று இங்கே குறிப்பிடுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன். ஆக குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமான வசனம். இந்த யெகோவா விட்னஸ் என்ற ஒரு கூட்டம், ஒரு குரூப் இருக்கு. யாருங்க பேருங்க? குமாரன் கிடையாது, இயேசு கிறிஸ்து கிடையாது, அவரை நம்ம ஆராதிக்க வேண்டியதில்லை, அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, நம்ம அவரை முக்கியப்படுத்தக்கூடாது, யெகோவா தெய்வத்தை தான் நம்ம முக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான கொள்கையை நிறைய பேர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அதில் ஏமாந்து போயிருக்காங்க, வஞ்சிக்கப்படுகிறார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு கிளீனா சொல்றாரு. என்ன என்ன போல, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லா மக்களும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே. பிதாவானவர் ஜனங்களை நியாயம் தீர்க்காமல், பிதாவானவர் ஜனங்களை நியாயம் தீர்க்க மாட்டாராம். என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி யாராவது உங்களை தேடி வீடு தேடி அப்படி வந்தா, அப்படி சொன்னா இந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயம்
உங்களை நியாயந்திருக்கக்கூடியவர் இயேசு தான். என்ன நியாயந்திருக்கக்கூடியவர் இயேசு தான். எல்லாரையும் நியாயந்திருக்க போகிறவர் இயேசு தான். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு மரித்தார், அவர்தான் நமக்காக பாடுபட்டார், அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர்தான் உயிரோடு எழுந்தார், அவர்தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். பிதாவிடத்தில் எனக்காக பரிந்து பேசுகிறவரும் அவர் மாத்திரமே. அவராலே அல்லாமல் வேற ஒருவரால ரட்சிப்பு இல்லை. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 4:12. இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேற ஒருவராலும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. வேற ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் எல்லா மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் அல்லேலூயா வேற ஒரு நாமம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாகம புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் உண்டு. அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போயிட்டு வாசித்துக்கீங்க, சரிங்களா? என்னாகம புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் குறிச்சு வச்சுக்கோங்க. என்னாகமும் 16 வீட்டுல போயிட்டு நீங்க வாசித்துட்டு வாங்க. அடுத்த வாரத்துல இந்த பிரசங்கத்தோட தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையா நடந்தது, வேதத்துல இருக்கிறதெல்லாம் உண்மையான சம்பவம். இது கதையே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 48வது வசனத்தை பட்டு படிக்க பார்க்கலையா? அதுல 16:48. செத்தவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு ஆரோன் வந்து நின்றான். அப்பொழுது வாதை என்று இங்க சொல்லுகிற இடத்துல பிளேக் என்ற ஒரு வாதை. இப்போ கொரோனா வந்ததில்ல, அந்த மாதிரி. இது ஏன் எதுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வாரத்துல உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி அவர்களை குறை சொன்னார்கள். தேவனால் கட்டளையிடப்படாத சில விஷமத்தனங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு போது ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு நானே நின்று உங்களை நான் நியாயந்திருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். விரோதமாய் எழும்பினவர்கள் எல்லாம் வாதையிலே மடிந்தார்கள். விரோதமாய் எழுந்தவர்களுடைய 3 பேர் மட்டும் அந்த கூட்டத்துல தலைவர்களா இருந்து எல்லாரையும் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்த அந்த ஒரு 3 குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் பூமி வெடித்து அவங்களை அப்படியே விழுங்கி போட்டுருச்சு. அது நீங்க வாசிக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீதி 250 பேர் அவங்க கூட சப்போர்ட்டுக்கு நின்னாங்க. அந்த 250 பேரையும் என்ன செஞ்சது? வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அவளை சுட்டு போட்டது. இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கூட்டம் இருந்து கிட்டத்தட்ட 14,700 ஜனம் மக்கள், 14,700 பேர் வாதையினாலே மரித்தார்கள். இப்படி 3 வெரைட்டியா மரித்தார்கள். கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்த்தார். அப்பொழுது ஆரோன் அந்த ஜனங்கள் மேல் இரக்கம் வச்சு ஓடி போய் அந்த தூப கலசத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சான்? ஆண்டவரை நோக்கி அவருக்கு தூபம் காட்டி அவரை புகழ ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், தேவனால் கட்டளையிடப்படாத
காரியங்களை நாம் ஆராதிக்க கூடாது, அதை வணங்கக்கூடாது, அதை வீட்டுல வச்சுக்க கூடாது, அதுக்கு முன்னால நிக்க கூடாது, அதை கையெடுக்க கூடாது, அதுக்கு முன்னால சாஸ்தாங்கமா விழக்கூடாது. அப்படிப்பட்டவைகளை, படைக்கப்பட்டவைகளை நாம் தொடக்கூடாது, அதை வாங்கக்கூடாது, அதை புசியக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. முக்கியமா கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிற நாமும் இந்த விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேளுங்க, இது வந்து பூஜை பண்ணதா, இது வந்து விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கேட்டுட்டு ஆமா படைக்கப்பட்டதுன்னு சொன்ன தயவு செய்து அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு நம்ம விளக்கமெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நம்ம விளைவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது நீங்க நல்ல மனசுல வச்சுக்குங்க. ஏன்னா இந்த கர்த்தருடைய பந்தி நமக்காக சிலுவிலே உயிரை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். நாம் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்மை நியாயந்திருக்க போகிறவர் அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. நம்ம அவருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள், நாம் அவருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், நாம் அவருக்கு பரிசுத்த ஜனம், நாம் அவர் ரத்தத்திலே கழுவப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சில நேரத்துல என்ன செய்யற, பெரும்பாலும் பொட்டு கூட வைக்கிறது இல்ல. ஏன்? நம்முடைய நெற்றியில அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அதை பொட்டு வச்சு குங்குமம் வச்சு நம்ம அதை மறைக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய நெற்றியில பரலோகத்திலிருந்து நம்முடைய நெற்றியில முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது, டைம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசேஷித்தமானவர்கள், நம்ம ஆண்டவருக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர், இந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 19-20 வசனங்களை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. அல்லேலூயா. சரீரமானது தேவனாலே பெற்றும் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் தான் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமென். இந்த வசனத்தை மனப்பாட வச்சுக்கோங்க, அறிந்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாலேஜ், இந்த அறிவு நம் ஒவ்வொருவருக்கும் வேணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் பாவத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் இருட்டுக்கு உரியவர்கள் அல்ல, நாம் அசுத்தத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் பரிசுத்தத்திற்கு உரியவர்கள், நாம் ஆண்டவருக்கு உரியவர்கள், நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஆமென். சோ நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களான்னு என்ன அர்த்தம்? கேள்விக்குறி. நம்ம தான் பதில் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அறியீர்களா அப்படின்னா அறிஞ்சிக்குங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நாம் நரகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் பிசாசுக்கு உரியவர்கள் அல்ல. நீங்கள் ஏன் உங்களுடையவர்களை நாமே நமக்குரியவர்கள் இல்லையா? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லு, நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன். அல்லேலூயா. நீ யாரையா கேட்கறது? ஆமா சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு விதமான தற்பெருமை. ஆமா, அது ஏன் கை, அது ஏன் பொண்டாட்டி, நான் அடிக்கிறேன், நீ யாரையா கேட்கறது? சொல்றாங்கல்ல. ஆமா ஆமா, அது ஏன் பிள்ளை, நான் பெத்தேன், ஆமா நான் அடிக்கிறேன்,
அடிக்குவேன், கொலை செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். நீ யாரு கேட்கறதுக்கு? சொல்றாங்க இல்லையா? அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல. அல்லேலூயா. நாமே நமக்கு சொந்தம் இல்லையா? அல்லேலூயா. ஆமா, அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. என்னத அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? கிரயத்திற்கு அப்படின்னா என்ன? விலை கொடுத்து. ஒரு பைக்கோ காரோ விலை கொடுத்து நம்ம வாங்குறோம் இல்லையா? வாங்கி நம்ம பேரோ நம்ம பிள்ளைங்க பேரையோ என்ன செய்யறோம்? கண்ணாடியில அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம விலை கொடுத்த வாங்கணும். விலை கொடுத்து நம்ம எதை வாங்குறோமோ அது நமக்கு உரிமையாவது இல்லையா? அந்த மாதிரி இயேசுநாதர் உங்களையும் என்னையும் தம் சொந்த ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்த வாங்கிட்டாராமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 1:19 என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 1:19 மனப்பாட வசனம். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுல போய் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு ஆசீர்வாதம், அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க வசனங்களை மனப்பாடம் பண்ண 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 உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படியே நிரம்பி வழியும். ஆமென். குற்றம் இல்லாத பாருங்க, அது அப்படியே நிறுத்தி வாசிக்கணும். ரசித்து ரசித்து வாசிக்கணும், ருசிச்சு ருசிச்சு வாசிக்கணும் இல்ல? சிப்பணி குடிக்கணும் வசனத்தை. அல்லேலூயா. நிறைய பேர் வைத்தியர்கள்லாம் என்ன செய்வாங்க? தண்ணி குடிக்க சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே கடன்னு ஊத்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சிப்பணி சாப்பிடுங்க, அப்பதான் அது உடம்புல ஊறும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வசனத்தை என்ன செய்யணும்? அப்படியே சிப்பணி குடிக்கணும். படிக்கும் போது அப்படியே ரசிச்சு ருசிச்சு ஆமா சாப்பிடணும். அப்போ இங்க என்ன சொல்றாரு? குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. அதான் சொல்ற, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. நீங்கள நானே யாருங்க? விலை கொடுத்து ஆமா வாங்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம யாருக்கு தான் சொந்தம்? இயேசுநாதருக்கு மட்டும்தான் சொந்தம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே வேற யாரும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தல. விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தி நம்ம மீட்டெடுக்கல, நம்ம வாங்கல. அல்லேலூயா. இயேசுநாதர் மட்டும்தான் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அவருக்காக நம்ம வாழணும், அவருக்காக நம்ம பிழைக்கணும், அவருக்காக நம்ம சாகணும், அவருக்காகவே ஊழியம் செய்யணும், அவரையே துதிக்கணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும் என்ற நோக்கத்திற்காக இயேசுநாதர் உங்களை என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. மீட்டெடுத்தார். ஆமென். விசுவாசிக்கிறோமா? ஆமென். இன்னும் சில நிறைய வசனங்கள் இருக்குது, நேரம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து நான் முடிக்கிறேன். ரோமர் நிருபம் 14:9 வசனம். ரோமர் நிருபம் 14:9 வசனம். அப்போஸ்தலர் 4:19 வசனம். இந்த 2 வசனத்தை மட்டும் படிச்சுட்டு முடிக்கலாம். கிறிஸ்துவும் இன்னைக்கு ரோமர் படிக்கிறீங்களா அப்போஸ்தலர் படிக்கிறீங்களா? ரோமர் 14:9. கிறிஸ்துவும் மரித்தவர்கள் மேலும் ஜீவன் உள்ளவர்கள் மேலும். பாருங்க, நம்ம ஆண்டவர் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக தூபகலசத்தை பிடித்து நின்ற ஆரோனை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? மரித்தவர்கள் மேலும் ஜீவன் உள்ளவர்கள் மேலும் கர்த்தராய் இருக்கிறார். ஆண்டவராய் இருக்கிறபடியால் அல்லேலூயா. இந்த உயிர் தெரிந்த இந்த பண்டிகை நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், மரித்தோம் எழுந்தோம் பேத்தும் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவர்தான் தெய்வம், அவர்தான் ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? ஆளுகை செய்கிறவர். உங்களை என்னையும்
ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் படைத்தவர், தகுதி படைத்தவர். என்ன? மரித்தார், எழுந்தார், பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவோம், மரித்தார், எழுந்தார், பிழைத்திருக்கிறார். அவர் ஒருவர் தான் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். அவர் ஒருவர் தான் என்னை ஆண்டு நடத்த வேண்டும். அவர் ஒருவர் மட்டும்தான் எனக்கு தலைவர். அவர் ஒருவர் மட்டும்தான் எனக்கு எஜமானர். அவர் ஒருவர் மாத்திரம்தான் எனக்கு ராஜா. அல்லேலூயா. இயேசுவை அல்லாமல் வேறொரு ராஜா நமக்கு இல்லை. ஆமென். சத்தியத்தை அறிந்து கொள்வோம். ஆமென். அப்போஸ்தலர் 4:19. வாசிங்க. பேதுருவும் யோவானும் பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் மனுஷர்களாகிய உங்களுக்கு செவி கொடுப்பது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே யாரு கைப்பிரதி நில்லுங்க, கொடுக்காதீங்க. கைப்பிரதி கொடுக்காதீங்கன்னு சொல்றான். இயேசுவை பற்றி தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணா, போகையா, ஆமா, எங்கதோ காசு வாங்கிட்டு இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்படியே சொல்றாங்க. என் காதல் என்னையே அப்படி நிறைய பேர் சொல்றாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனாலும் இல்லைங்க, நான் வந்த வேலையை செஞ்சுட்டு போறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நான் எதுக்காக உயிரா இருக்கிறனோ அந்த வேலையை நான் செய்ய விடுங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு சொல்ற பதில் இதுதான். என்ன பதில்? தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் மனுஷர்களாகிய உங்களுக்கு செவி கொடுப்பது நியாயமான நீங்களே. ஆமா, அப்ப நம்ம யாருக்கு செவி கொடுக்கணும்? அல்லேலூயா. மரித்து எழுந்து பிழைத்திருக்கிறவருக்கு நாம் செவி கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா?